மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் மழை. சென்னை மக்களே உஷார். தேதி குறித்த வானிலை ஆய்வாளர்கள். சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் 23ஆம் தேதி முதல் கனமழை பெய்ய இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் சில நாட்களுக்கு முன்பு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டியது. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்கள் கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர் மழை காரணமாக நெல்லை நகரம் வெள்ளத்தில் மிதந்தது. தென்காசி மாவட்டம் முழுவதும் இடைவிடாமல் கொட்டிய கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ள பாதிப்பால் சிக்கி தவித்தது. மேலும் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழையும் மற்ற இடங்களில் பரவலாக மழையும் பெய்தது. கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக வெளுத்து வாங்கிய கனமழை இப்போது கொஞ்சம் ஓய்வெடுத்துள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை 23ஆம் தேதி முதல் மீண்டும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து சென்ற தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 23ஆம் தேதி டெல்டா பகுதிகள் வழியாக உள்ளே நுழைந்து அரபிக்கடலை சென்றடைய உள்ளது என்றும், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் 23ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். அதாவது சென்னையிலும் டெல்டா மாவட்டத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கும். காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் நுழைந்து வலுவிழக்கும் வரை மேற்கண்ட இடங்களில் மழை பெய்யும் என்பதே வானிலை ஆய்வாளர்களுடைய கருத்தாகவும் உள்ளது. இது மட்டுமின்றி 26ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் இருப்பதாகவும், இதன் காரணமாக 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை என 3 நாட்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலை முதலே ஓரளவு பரவலாக மழை பெய்து வருகிறது. அதாவது கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டியுள்ள இடங்களிலும் மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.